ரெசிடென்சி. காரைக்குடி அருகில் நல்ல காற்றோட்டம் உள்ள அமைதியான சூழலில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ரூம்கள் வாடகைக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் மற்றும் அலுவலக மீட்டிங் நிகழ்வு தேவைக்கு அணுகவும். மேலும் தொடர்புக்கு 7598357576. வணக்கம், இது உங்கள் காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல். அனந்தகிருஷ்ணன். மகிழ்வித்து மகிழ், பிறருக்கு வழியின்றி வழியாயிரு, இது போன்ற வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் நம்ம காரைக்குடியில் இன்றைய காலகட்டத்தில் தன் வீட்டில் இருக்கும் ஒரு வயதானவரை பார்ப்பதற்கே யோசிக்கும் மத்தியில் நம்ம காரைக்குடியில் ஆதரவற்ற பல முதியவர்களை, பெண்கள் ஆண்கள் பல முதியவர்களை ஒரு தாய்மானவர் இல்லம் என்னும் முதியோர் இல்லம் நடத்தி தாயாய் இருந்து பார்த்து வரும் நமது ஆனந்தி அக்கா அவர்களுடன் ஒரு நேர்காணல். தம்பி வணக்கம். நீங்க இங்க வந்து இந்த பெரியோர்களெல்லாம் சந்தித்து இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த முதியோர் இல்லம் இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு பொது நோக்கு சிந்தனை உங்களுக்கு எந்த வயசுல ஆரம்பிச்சு, எப்படி அது உருவாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனக்கு படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுத்து வாழணுங்கிற அந்த பழக்க வழக்கம் சின்ன பிள்ளையிலிருந்தே இருந்துச்சு. படிக்கிற காலத்துல இருந்தே. அதுக்கு பிறகு பெரியவர்களை வச்சு அரவணைக்கணும். ஒவ்வொரு முதியோர் இல்லமா போய் பார்க்கும்போது ஒரு முதியோர் இல்லத்துல ஆண்களாகவும் இன்னொரு முதியோர் இல்லத்துல பெண்களாகவும் இந்த சிவகங்கை மாவட்ட லெவல்ல வச்சிருந்தாங்க. நம்ம 2 பேரையுமே சேர்த்து வச்சு நம்ம பராமரிக்கணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ காலமாவே இருந்துச்சு. அதை இந்த 11வது வருஷமா இப்போ அதை நடத்திட்டு வர்றேன். இந்த முதியோர் இல்லம் வந்து 2012 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு எழுதி அது ஓடிட்டு இருக்கு. அதாவது தாய் தகப்பனா அவங்கள பாவிச்சு இந்த இல்லத்தை நான் நடத்திட்டு வர்றேன். சிறப்பு. அக்காவை நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அறியக்கூடிய தாய்மார் இல்லத்தை வந்து பார்த்தேன். அதுலேருந்தே தொடர்ந்து பயணிச்சுட்டு வரோம். நிறைய இடங்கள்ல நம்ம சொல்வது உண்டு. அதில் எனக்கு ஆச்சரியம் வந்து, நீங்கள் ஒரு ஆள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணையும் அதுக்கு சம்மதிக்க வச்சது, அதோட அனுபவம் எப்படி, வீட்டில் கணவர் எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்க, இது முத ஆரம்பிக்கிறோம் எத்தனை பேரை வச்சு ஆரம்பிச்சு? இது முதல்ல ஆரம்பிக்கும் போது முதியோர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே 2 நபர்கள், ஒரு தாயும் தகப்பனுமா 2 நபர்கள் என்னிடம் வந்து சேர்ந்தாங்க. அதை வந்து நான் ஒரு கட்டடத்தை பிடிச்சி அரியக்குடியில் பிடிச்சி அதில் அவங்க 2 பேரையும் மட்டும் பாயில் படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 15-20 நாள் இதை வந்து கவர்மெண்ட் மூலமாக பத்திரப்பதிவு பண்ணி 20 நாள் சென்றோன்னே ஒவ்வொரு நபரையாக சந்திக்க ஆரம்பித்ததில் யார்கிட்டையும் போய் பணம் கொடுங்கன்னு யார்கிட்டையுமே கேட்கல. இவங்களை பராமரிக்கிறோம், இதுக்கு தேவையான பொருட்கள் எங்களுக்கு தேவை, நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு ஒன்றா சேகரம் பண்ணோம். இப்படி 2லேருந்து 4 ஆகி 5 ஆகி 6 ஆகி 35 நபர்கள் வந்துட்டாங்க. பத்திரப்பதிவுக்குள்ள 30ன்னு தான் போட்டிருந்தேனே தவிர வந்தது 35 வந்துட்டாங்க. நானும் என் கணவரும் பார்த்தோம். என்னோட 5 தோழிகள் சேர்ந்து பார்த்தோம், ஆரம்பிச்சோம். 3 மாசம் ஆனோடனே அதுல கரெக்டா 3 பேரு நீ வெறும் அவங்க அதை ஒத்துக்கல, அது பணமாத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கு நம்ம உடன்பாடு இல்லைன்னு அவங்க 3 பேர் விலகி போயிட்டாங்க. அப்ப நான் மட்டும், இன்னொருத்த அக்கா இருக்காங்க, அவங்க சென்னையில இருக்காங்க. அவங்க எதுலையுமே கலந்துக்க முடியாத ஒரு சூழல். நானும் என் கணவர் மட்டும் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு. இப்ப 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு மக வந்து இதுக்குள்ள வந்தாங்க. என் மக வந்து கம்ப்யூட்டர் டீச்சருக்கு படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காமாட்சி சந்திரன் டாக்டர்கிட்ட கொஞ்ச நாளா ஆப்ரேஷன் தியேட்டரையும் உள்ளேயும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு முடியாம வந்து, என் கணவருக்கு முடியாம வந்து அவர் இறந்த தருவாயில அவங்க என்னோட மாப்பிள்ள சம்மதத்தோட இந்த முதியோர் இல்லத்தை என்னோட சேர்ந்து அவங்க நடத்த ஆரம்பிச்சாங்க. தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. பொருளா கொடுத்துருக்கீங்க, துணிமணியா கொடுத்துருக்கீங்க, போர்வையா கொடுத்துருக்கீங்க, தையல் மிஷின் கொடுத்துருக்கீங்க. இப்படி இன்னும் ஏனேக விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பூரா கார்னடுகாத்தான் சார் மூலமா
போஸ்ட்மேன் மூலமா நிறைய வருடம் அன்னதானம் இன்னைக்கு இது கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகுதான் மகிழ்ச்சியா குரூப் எல்லாம் உள்ள வந்தது. அநேகம் பேர் உணவு கொடுத்து எல்லாருமா உணவு கொடுத்து ஒரு தாய் தகப்பனை பராமரிக்கிற மாதிரி இந்த முதியோர் இல்லத்தை பராமரிச்சுட்டு வர்றோம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுதான் உண்மை. நான் ஒரு ஆளு பெரிய வசதியான ஆள் கிடையாது. ஊரு கூடி தேர்வு இருக்கிறது உண்மை. ஒரே ஒரு கொள்கை, நம்ம என்ன கொண்டு வந்தோம், திருப்பி நம்ம என்னத்தை கொண்டு போறோம், இருக்கிற காலங்கள் வரைக்கும் நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு தினம் ஒரு சேவையா செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இதுல இதை நடத்திக்கிட்டு வரேன். இது மட்டும் இல்லாம என்னோட கண்ணையும் உடம்பையும் தானமாவும் கொடுத்துருக்கேன். தானமாவும் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு பிறகு இந்த கண்கள் அடுத்தவர்கள் மூலமா அந்த பார்வையை பெறணுங்கிற அந்த நோக்கோட கொடுத்துருக்கேன். ஒரு கிளப்ல ஸ்டார்ஸ், காரைக்குடி ஸ்டார்ஸ் லயன்ஸ் கிளப்புங்கிற கிளப்ல 2 வருஷமா தலைவியா இருக்கேன். முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரா இருந்திருக்கேன். 36 வார்டுக்குமே ஒரு பொறுப்புல இருக்கேன். இன்னைக்கு அக்னி சிலகுகள், கலாம் ட்ரஸ்ட், மற்றபடி நிறைய இதே மாதிரி சின்ன சின்னமா கனவுகள் கலைமன்றம், இந்த மாதிரி இதுகள்ல பூராமே நான் உறுப்பினரா இருக்கேன். என்னாட முடிஞ்ச உதவிகளை அன்றாட ஒரு சேவையா நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. கடந்த ஆண்டு நம்ம சகோதரர் பிரகாஷ் அவர்களும் நமது உரிமை பாதுகாப்பு உங்களுக்கு சேவைச்சுடர் விருது கொடுத்திருந்தாங்க. மகிழ்ச்சி. அதுபோக இந்த தமிழ் மோன விருது கூட ஒன்று வாங்கியிருந்தீங்க அதற்கு முன்னதாக. இதுபோக உங்களை ஊக்குவிச்ச விருதுகள் பற்றிய உங்களுடைய பகிர்வு. அதாவது 2012 நான் முதியோர்ல ஆரம்பிச்சேன். அந்த 2012 2வது மாசம் நான் ஆரம்பிச்சதுல 6வது மாசமே எனக்கு மாவட்ட லெவல்ல, அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட்டோட திருச்சியில வச்சு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது ஒரு என்கவுண்டர் பண்ண ஒரு ஐபிஎஸ் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் கொடுத்தாங்க. அதுல அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, அனைத்து துறைக்குமே லீவு உண்டு, இந்த அம்மா நான் வச்சு நடத்துற துறைக்கு மட்டும் 365 நாள் விடுமுறை இல்ல. அத கௌரவமா அவங்களை பாராட்டி நான் விருது கொடுக்குறேன்னு விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேலத்துல மணிமகுட விருது வாங்கியிருக்கேன். சமூக சேவகர் விருது வாங்கியிருக்கேன். இது எனக்கு பின்னாடி அடுக்கி இருக்க விருதுகள் பூராமே நான் வாங்கினதேன். நல்ல சேவை செஞ்சிருக்கேன், நல்ல முதியோர்ல நடத்துறேங்கிறத வச்சுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார்கிட்ட அறம் விருது கூட இப்ப வாங்கியிருக்கேன். கனவுக கலையிலையும் விருது வாங்கியிருக்கேன். நிறைய அடுக்கடுக்கா விருதுகள், 27 விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். இன்னமும் விருதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர்ல கூட லாஸ்ட்ல எனக்கு மாவட்ட லெவல்ல கலெக்டர் கையில விருது கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிடைக்கும். அதனால இன்னும் இதை வாடகை கட்டடத்திலே நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுவே ஒரு சொந்த கட்டணமா இருந்தா 100 பேருக்கு மேற்பட்ட நபர்களை வச்சு நடத்த முடியுங்கிற தைரியம் இருக்கு. ஏன்னா என் பிள்ளை எனக்கு துணையா இருக்கு, என் குடும்பத்தார் பூரா எனக்கு துணையா இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நடத்த முடியும். அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகளை இறைவன் எனக்கு வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு தீபாவளி, பொங்கல் இது போன்ற இதில் பிற அமைப்புகள் நிறைய பேர் இவங்களை பார்த்து தீபாவளி கொண்டாடுற நிகழ்ச்சிகள் அதெல்லாம் இப்போ ஒரு ஒரு சராசரி இல்லத்தில் என்னவோ அதே முதியோர் இல்லத்திலே பார்க்க முடியுது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை நடத்தி வைக்கிறதுல உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெருமையாக இருந்திருக்கும். இந்த இது துவங்கின காலத்துலேருந்தே உங்களுக்கு உதவிக்கரங்கள் நிறைய சப்போர்ட் இருக்கா? அது எப்படி? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா துவங்கின காலத்துல இருந்து மதுரையில இருந்து அந்த விஸ்வகர்மா சமுதாயம் துணிமணிகள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆரை காரைக்குடி அப்ப இருந்த ஆரை அவர் துணிமணி வாங்கி கொடுத்துருக்காரு. தீபாவளியை பகிர்ந்துக்கிறதுல கனவக கலைமன்றம் அன்னைக்கே உள்ள வந்துட்டாங்க. ரெகுலரா 8ஆம் ஆண்டா இன்னைக்கு இந்த வருஷம் பண்ணிருக்காங்க. ஆமா, முத்துக்குமார் சார், SMS பள்ளியின் ஆசிரியர் முத்துக்குமார் சார் இன்னைக்கு சமூக விருது பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். அதனால ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற அவருடைய வருடம் தீபாவளி கொண்டாட்டம் என அன்றைய உணவு, உடை மற்றும் இனிப்புகள் வெடி முதற்கொண்டு வச்சு வெடிச்சுதான் அவங்க பண்றாங்க. அதோட லயன்ஸ் கிளப் அவங்களும் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க, உணவுக்கும் கொடுக்குறாங்க. அந்த தீபாவளி நேரத்துல துணிமணிகளையும் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
வருடத்துக்கு 2 செட்டு துணிமணிகளுக்கு நாங்கள் கொடுப்போம். அதை வந்து அவங்க மூலமாக வர்றதை பயன்படுத்தி அதை வச்சிருந்து தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, இல்லைன்னா வருஷ பிறப்புக்கு ஒன்று அப்படி கொடுத்துட்டு வர்றோம். அதனால பொதுமக்களோட ஆதரவு நல்லா இருக்கு. கிளப்போட ஆதரவு இருக்கு. தம்பி மாதிரி உங்களை மாதிரி தம்பிமாருங்க நிறைய இருக்கீங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து தான் இதை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில நடத்தல, எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம். ஆமா, இன்னும் அந்த ஆதரவு இல்லாதவங்க முதியோர் இல்லமே இருக்கக்கூடாதுன்னு தினமும் எந்திரிச்சோன்னு சாமி கும்பிட்டாலும் நம்மள மாதிரி ஒரு முதியோர் இல்லம் வச்சிருக்கிறதுனாலதான் தட்டு தடுமாறி நிக்கிற தாய் தகப்பனை அரவணைக்க முடியுதுங்கிற ஒரு நிலைகள் இருக்கு. இந்த முதியோர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைனா மருத்துவ வசதி எந்த மாதிரி உங்களுக்கு வழங்கப்படுது? இதுக்கு வேற எப்படி தொடர்பு? நம்ம அரியக்குடியில வச்சதுல இருந்தே சிவபாலன் மருத்துவர் சிவகங்கையில இருந்து, சிவகங்கை மருத்துவமனையில இருந்து வந்து சிவபாலனுங்கிற டாக்டர் நமக்கு மருத்துவர் பூரா செஞ்சுட்டு வர்றாரு. அவர் ஒரு நோட்டை போட்டுறாரு. போட்டு இவங்களுக்கு பொது மருத்துவம், பிரஷர், சுகரு எல்லாமே பாக்குறாரு. அவர் அப்ப இருந்து அவர் ஜிஹெச்ல இருந்து எந்த மருந்து மாத்திரையும் அவர் எடுத்துட்டு வர மாட்டாரு. அப்போலோட அவர் சொந்த செலவுலதான் அன்னைக்கு வர்ற அன்னைக்கு பிஸ்கட்டும் மாத்திரை, மருந்து, ஆயின்மெண்ட் எல்லாமே அவரே, சிறப்பு எல்லாமே அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. மாசம் என்ன இருக்கோ அதை பார்த்து மறுமாசம் கொண்டுட்டு வருவாரு. அதுக்கு எக்ஸ்ட்ராவும் என்னென்ன தேவைப்படுமோ கொண்டு வருவாரு. அவசர தேவைக்கு என் மகன் நர்ஸா இருந்ததுனால அதுகிட்ட அந்த மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு போவாரு. அவங்கள்ட்டையும் கொடுப்பாரு. அவங்களா எடுத்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்குவாங்க. விற்றவங்களுக்கு என் மக கொடுப்போம் எடுத்தாரு. அவரும் நம்ம சாருமா சேர்ந்து மருந்து மாத்திரை பூரா மாதாந்திரத்துக்கு கொடுத்துடலாம். இதுல உங்க குடும்பத்தோட பங்களிச்சு இந்த மாதிரி பண்றதே ஒரு பெரிய கௌரவமான விஷயம். உங்க பொண்ணு பேர் என்ன? அவங்க ஒத்துழைப்பு இதுல முழுமையா பங்களிச்சு இருக்காங்க. அவங்க பேர் என்ன? திருமதி மஞ்சுளா வேல்முருகன். அவங்க வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் மாதத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய லெவல்ல இருந்துமே அவங்க அப்பா இல்லாத ஒரே காரணத்துக்காக என் மாப்பிள்ள சம்மதத்தோட அம்மாவோட இணைஞ்சு நீனும் பாரு, அவங்கள தனியா விடக்கூடாது அப்படின்னு இதுக்குள்ள மனம் ஒப்பி காலையில அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என் மகன் என்னோட வந்துடும். அவரா எந்திரிச்சுதான் டீ போட்டு குடிக்கிறாரு. இங்க வந்து இவங்களுக்கு தேவையான காலையில பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் நாங்களே சொந்த தயாரிப்பு, நாங்க தான் சமைக்கிறோம். ஒரு நாள் கூட நாங்க ரேஷன் அரிசி சாப்பாடு இந்த முதியோர் இல்லத்துல போட்டதே இல்லை. அதான் இங்க இருக்கவங்களை கேட்டியனாவே சொல்லிடுவாங்க. நாங்க போட்டதில்ல. 2 நேரம் பலகாரம் கொடுக்குறோம். ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதை காலையில 1 கிலோ அரிசி வாங்கி சோறு வடிச்சு போடுவோம். மத்தியானம் 1 கிலோ அரிசி வாங்குவோம். நைட்டு 1 கிலோ அரிசி வாங்குவோம். நானும் என் கணவனும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி லயன்ஸ் கிளப் உள்ள கொண்டு வந்து அவங்க மூலமா சாப்பாடா கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட சொல்லி அதை அரிசி மளிகை சாமானா வாங்கி இப்ப 2 நேரம் பலகாரம், 1 நேரம் சாப்பாடு இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என் மக அருமையான பொண்ணு. இருந்தாலுமே மனம் ஒப்பி டயாபர் போடுறதுல இருந்து, அவங்களை குளிக்க வைக்கிறதுல இருந்து, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்றதுல இருந்து அனைத்து வேலையும் மனதில். அதாவது எண்ணம் அழகாக இருந்தால் செயல் அழகாகும் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைக்கு இணங்க மிகவும் சிறப்பாக இந்த தாய்மானவர் இல்லத்தை நடத்தி வரும் அக்கா ஆனந்தி அக்காவிற்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் எங்களது காரைக்குடி வைஃப் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவர்களுக்கு இன்னும் அவர்கள் அர்ப்பணிப்பு மெருகூட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம ஆனந்தி அக்காவோட பொண்ணு இவங்களும் இணைந்து இங்க பங்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை ஒரு சின்ன. என் பேர் மஞ்சுளா வேல்முருகன். ஆனந்தி அம்மாவோட பொண்ணு நான். அவங்களோட சேர்ந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்றா சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அப்பா கொஞ்சம் உடம்பு நிலைமை சரியில்லாமல் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களோட சேர்ந்து நானும் இந்த முதியோர்லத்தை வீட்டு குடும்பத்தோட ஒத்துழைப்போடு நடத்திட்டு வரேன். நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அம்மா, நீங்க எந்த ஊரு? உங்க பேர் என்ன? பேரு பிரேமா. எந்த ஊரு? காரைக்குடி. உங்க பேர் என்னம்மா? என்னம்மா? வள்ளிக்கண்ணு. நீங்க எந்த ஊரு? இங்க. அம்மா பேர் என்ன? விசாலாட்சி. ஊரு? மதுரை. நல்லா சௌகரியமா இருக்கீங்க? எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கீங்க? பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? வணக்கம் அம்மா. உங்க பேரு? ரைட். உங்க பேருமா? எந்த ஊரு?
ஒரு அழகா ஒரு பாட்டு பாடினீங்க, ஒரு வரி பாடுங்க. காரைக்குடி தெற்கு இப்ப ஒரு பாட்டு பாடினீங்கல்ல. நீதின் தாய் முருகா தேத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீதின் தாய் முருகா தேத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே கிடைக்கும் கந்த பழம் பாதையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே கிடைக்கும் கந்த பழம் பாதையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதி சோலையிலே உயிர்ந்த பழம் பழமுதி சோலையிலே உயிர்ந்த பழம் பத்தி பஞ்சோடு வருவோருக்கு ஞான பழம் பத்தி பஞ்சோடு வருவோருக்கு ஞான பழம் இந்த பழம் சிறப்புடனே கண்டு தோட்டம் சிங்காரமயிலாட தோட்டம் சரி, வாழ்த்துக்கள். போதும். சரி, நன்றி. அம்மா பேர் என்ன? லட்சுமி அம்மா. எந்த ஊரு? காரைக்குடி. அம்மா பேரு? பார்வதி. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன அம்மா? பேரு பேரு பேர் என்ன? வைரமுத்தா. நல்லது. அம்மா பேர் என்னம்மா? வசந்தா அம்மா. நீங்கம்மா? சந்தோஷம். பிள்ளைய கவனிக்காம விட்டுருக்கு. சரி. அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இது ஆனந்தி நல்லா பார்த்துக்கிறது, மஞ்சுளாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. 3 வேளை சாப்பாடு, 2 வேளை காப்பி, படுக்கை இடம். ரொம்ப மகிழ்ச்சியா. ஐயா பேரு? ராம்சாமி. நல்லா மன நிறைவா இருக்கீங்க, மகிழ்ச்சியா, சந்தோஷம். ஐயா பேரு? ஐயா வணக்கம். பேர் என்னையா? ராமலிங்கம். உங்களை எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அனைவரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு இது இன்னும் வெளியில நல்லா தெரிஞ்சு நிறைய உங்களுக்கு ஆதரவு வரணும்னு வேண்டி வாழ்த்துக்கிறோம். நல்ல அந்த பலவான்குடி அப்துல் காதர் அந்த சாரோட குடும்பம், மற்றபடி தம்பி நல்லவர்ல முஸ்லீம் பையன் இஸ்மாயில், தம்பி இஸ்மாயிலோட குடும்பம், தம்பி ராமுவோட குடும்பம், தம்பி அனந்த கிருஷ்ணனோட குடும்பம், எல்லாரோட ஒத்துழைப்போட நாங்க நடத்திக்கிட்டு வரோம். லயன்ஸ் கிளப்பு, மற்றபடி முத்துக்குமார் சாரோட அந்த குடும்பம், எல்லா குடும்பமும் எல்லாரோட அரவணைப்புல தான், எல்லாரோட உதவியோட தான் இந்த முதியோர்கள் நடந்துட்டு வருது. நான் ஒரு தைரியமா இருக்கேன்னா இதுக்கு எல்லாருமே காரணம். அதனால அவங்க குடும்பத்தார் அனைவருக்குமே நன்றியும் சொல்லிக்கிட்டு, நீங்க இந்த சேனலோட இங்க வந்து எங்க எல்லாரையும் பார்த்து எங்களோட பரிமாற்றம் பண்ணதுக்கு தம்பிமார்கள் 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றியை ஸ்ரீ தாய்மானவர் முதியோர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மகாதேவா உன்னை சொல்லேன், மாங்கல்யம் பெரிய சொல்லேன், ஒத்திட்டோரை உலகம் வளம் வந்த சித்தத்தில் நோக்கி சிவசூரிய நாராயணமூர்த்தி நம. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மன நிறைவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வரவிருக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதையே நடக்கும் வண்ணம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இறைவனை இருகரம் கூப்பி மனமார்ந்த பிரார்த்தனையை வைத்து அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும்